அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். கடலை மாவு வைத்து ஒரு அல்வா செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதுக்கு தேவையானவை ஆயில், நெய், 3/4 கப்பு அளவுக்கு கடலை மாவு, ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை. இதுக்கு தேவையானவை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கினேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நெய்யில் கூட இது செய்யலாம். நீங்கள் விருப்பம் இருந்தாக்கா நெய்யிலே செய்யுங்க. நான் ஆயில்லையும் நெய்யிலையும் செய்திருக்கேன். நல்லா ஒரு டீஸ்பூனால் நிறைய நெய் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நம்ம மீடியமாக அடுப்பை வச்சுட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கின்னு அந்த திராட்சைலாம் பலூன் மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுப்போம் தனியாக. இதில் 3/4 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யிலையும் ஆயில்லையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு வறுக்கும் போதே அந்த நெய்யும் ஆயிலும் அது உறிஞ்சிக்கும். அந்த மாவு உறிஞ்சி அந்த நல்லா கெட்டி பதத்துக்கு வந்தோடனே சூடான தண்ணி இதில் ஊற்றிக்கணும். நல்லா வெந்நீர் மாதிரி இருக்குன்னு தண்ணி, வெதுப்பாக இருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருக்குன்னு ஊற்றும் போது நம்ம இதை கிண்ட ஆரம்பிக்கும் போதே கடலை மாவு போட்டு நம்ம வறுக்கும் போதே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மீடியமாக வச்சுக்கிறது முந்திரியும் திராட்சையும் அப்போ மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போ மாவு கிளறும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ நல்லா உறிஞ்சி அந்த மாவு கெட்டியான பதத்துக்கு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் மொத்தம் நான் ஊற்றிருக்கேன். வெந்நீர் நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றும் போது பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கங்க. இந்த அல்வாவுக்கு இந்த சூடான தண்ணி தான் ஊற்றி நம்ம கிண்டுன்னு. நல்லா சூடாக இருக்குது, பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கங்க. அடுத்தது ஒரு 1/2 டம்ளரும் அடுத்தது ஒரு 1/2 டம்ளரும் மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு 3/4 கப்பு மாவுக்கு கடலை மாவுக்கு தேவைப்பட்டுச்சு. சூப்பராக இருக்கும். இது நேற்று நாங்கள் புத்தாண்டுக்கு தான் இந்த ஸ்வீட் செய்தோம். அருமையாக இருந்துச்சு. சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கைவிடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செய்து பாருங்கள். 1/4 கப்பு அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு ஸ்வீட் சுவை கூடுதலாக தூக்கி கொடுக்கும். அதனால் சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்த்துறாதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ 3/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் சேர்த்துக்கங்க. அப்படி நீங்கள் சர்க்கரையாக இருந்தாக்கா 3/4 கப்பு அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டு வடிகட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெந்நீரை நீங்கள் 1 டம்ளரை குறைச்சிக்கிட்டு இது 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் நல்லா கிண்டிட்டு நம்ம சர்க்கரை சேர்க்கணுங்கிறதுனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை நம்ம வடிகட்டுற மாதிரி சர்க்கரையாக இருந்தாக்கா 1 டம்ளர் அளவுக்கு நல்லா அது பாகு பதத்துக்கு இல்லாமல் நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கிட்டு நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் நெய்யும் சேர்த்த பிறகு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த அல்வா பதத்துக்கு கிண்டுறதுக்கு ஒட்டாமல் வரும். நாஸ்டிக் தவாவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் மற்ற இதாக இருந்தாக்கா உங்களுக்கு சில்வர் பாத்திரமாக இருந்தாக்கா ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நாஸ்டிக் தவாவாக வச்சுக்கோங்க. நல்லா ஒவ்வொரு டீஸ்பூனாக நான் நெய் விட்டு விட்டு நான் அதை கிண்டுனேன். கைவிடாமல் கிண்டுங்க. இது குயிக்காக ரெடி ஆகிடும் அந்த அல்வா. இதுக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பவுட்ரு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து கிண்டுங்க. சேர்த்து கிண்டிட்டு இது எப்படி குயிக்காக ரெடி ஆகும்னா ஃபஸ்ட்டு நெய்யிலையும் ஆயில்லையும் நம்ம வறுக்கிறோம். அப்புறம் வெந்நீரில் ஊற்றுறோம் இல்லையா, அதுலேயே 3/4 பதத்துக்கு வெந்து வந்துடும். நம்ம கிண்டுறதுலேயே வந்துடும், ரெடி ஆகி வந்துடும். அதனால் அல்வா ரொம்ப நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம். முந்திரி திராட்சையும் போட்டு பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் போடணும். இது நல்லா ரெடி ஆகிட்டாங்க இவங்க. அந்த ஸ்டேஜில் நெய் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இது அல்வா பதத்துக்கு அந்த கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் பவுடர்லாம் இதில் சேர்க்கவே கூடாது, சேர்க்கவும் வேண்டாம் இந்த அல்வாக்கும் நம்ம. ஏன்னாக்கா அது நல்லதும் இல்லை. அதனால் நல்லா கைவிடாமல் இதே மாதிரி நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்தால் சட்டுன்னு நம்ம செய்து கொடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரெடி ஆகிடுச்சி.
அல்வா வந்து கடல மாவில் வந்து அல்வாவாம்பாங்க. இதை வந்து கண்டே பிடிக்க முடியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். இதுக்கு மேலே முந்திரி திராட்சை போட்டு அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.